ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட ரக விமானங்களை ஆய்வுக்குட்படுத்த டாடா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. டாடா நிறுவனத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் விபத்திற்குள்ளானதில் அதில் இருந்த 242 பேரில் 241 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இது டாடா குழும வரலாற்றின் 2 நாள் என குறிப்பிட்டுள்ளார் அக்குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன். இந்த நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கும் போயிங் 787-8, போயிங் 787-9 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி எரிபொருள் சோதனை, கேபினின் காற்றழுத்தம், எலக்ட்ரானிக் என்ஜின் கட்டுப்பாட்டு சார்ந்த அமைப்புகள், டேக் ஆஃப் தொடர்பான சோதனை, ஹைட்ராலிக் சோதனை உள்ளிட்ட 6 வகையான சோதனைகளை விமானம் புறப்படும் முன்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும், விமான கட்டுப்பாட்டு ஆய்வுகளை மறு உத்தரவு வரும் வரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மின்னணு கட்டுப்பாடு சார்ந்த அமைப்புகளை 15 நாட்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான அறிக்கையை விமான போக்குவரத்து இயக்குநரகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை ஏர் இந்தியா தலைமை செயல் அதிகாரி காம்பல் வில்சன் சந்தித்து பேசினார். சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது விமான விபத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் காம்பல் வில்சன் விவரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடியிடம் காம்பல் வில்சன் உறுதியளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து விபத்து குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதாகவும் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாடா குழும ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள சந்திரசேகரன், அகமதாபாத்தில் நடந்த விபத்து டாடா குழுமத்தின் வரலாற்றில் ஒரு 2 நாள் என பதிவு செய்துள்ளார். வெறும் வார்த்தைகள் ஆறுதல் தராது என்ற போதிலும் விபத்தில் இறந்த மற்றும் காயமடைந்தவர்களின் அன்புக்குரியவர்களுடன் துணை நிற்பதாக சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், அதற்காக உள்நாட்டில் மட்டுமன்றி இங்கிலாந்து, அமெரிக்காவில் இருந்து புலனாய்வு குழுக்கள் வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எங்கே தவறு நடந்தது என்பதில் வெளிப்படையாக இருப்போம் என்றும் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உறுதியளித்துள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்தால் ஏற்பட்ட பெரும் இழப்புகளை தாங்கள் கட்டாயம் சுமப்போம் என்றும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து பல்வேறு ஊகங்கள் இருக்கலாம். அவற்றிற்கு செவி கொடுக்காமல் உண்மையான காரணம் கண்டறியும் வரை பொறுமை காப்பதே சிறந்தது என்றும் சந்திரசேகரன் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.